மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். யானைங்கிற விலங்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய ஒரு பிரம்மாண்டமான விலங்கு. அந்த யானையை தலைப்பை வச்சு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவங்க அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. கவிதையினுடைய தலைப்பு குருடர்களின் யானை. இந்த கவிதை ஒரு கதையை பின்புலமாக கொண்ட ஒரு கவிதைன்னு சொல்லலாம். 4 கண்ணு தெரியாதவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. அந்த பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு யானையை பார்க்கணும்னு ஆசை. அந்த ஊருக்கு ஒரு யானை வந்திருக்கதாக கேள்விப்பட்டு 4 பேரும் யானையை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஒருத்தர் யானையை தடவி பார்க்குறாரு. அவருக்கு அகப்பட்டது என்னன்னு சொன்னால் யானையோட வயிறு. அவர் புரிஞ்சுக்கிறாரு, மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு, ஆகா யானை பெரிய பானை போல் இருக்குது அப்படி சொல்லி. அடுத்த ஒரு தடவி பார்க்குறாரு. அவர் கால் அகப்படுது. காலை தடவி பார்த்துட்டு யானை பெரிய தூண் போல் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிறாரு. இன்னொருத்தர் தடவி பார்க்குறாரு. அவருக்கு காது அகப்படுது. யானை முரம் போல் இருக்குன்னு நினச்சிக்கிறாரு. கடைசியாக வந்தவர் துதிக்கை தடவி பார்த்துட்டு யானை உலக்க போல் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. 4 பேரும் திரும்பி போனாங்க. அவங்க இருந்திரத்திலே உட்காந்துருக்காங்க. மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தடவி பார்த்தவர் சொல்கிறாரு, யானையை தடவி பார்த்தேன். யானை ரொம்ப என்ன அருமை, ஒரு பெரிய பானை போல் இருக்குது. மீதி 3 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. நீ யானையை பார்க்கணுன்னு வேறு ஏதோ பார்த்துட்டு வந்துட்ட. யானை அப்படி இல்லை. ஒருத்தர் சொன்னான்னா அது பெரிய தூண் போல் இருக்கும். அடுத்தவர் சொல்ல உலக்க போல் இருக்குன்னு சொல்ல, முரம் போல் இருக்குன்னு சொல்ல, கடுமையான சண்டை. அந்த பகுதியாக ஒரு பெரியவர் வராரு. அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் கூப்பிட்டு கேட்குறாரு இந்த 4 பேரையும், என்னப்பா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்களா என்ன அப்படின்னே நடந்தது சொல்கிறாங்க. அவர் சொன்னாராம், நீங்கள் 4 பேர் சொல்கிறதுமே உண்மைதான். ஆனால் எதுலேயுமே முழுமையான ஒரு உண்மை இல்லை. யானை பானை போல இருக்குன்னு சொல்கிறதும் உண்மைதான். யானை உலக்க போல இருக்குன்னு சொன்னதும் உண்மைதான். யானை முரம் போல இருக்குன்னு சொன்னதும் உண்மைதான். யானை தூண் போல இருக்குன்னு சொன்னதும் உண்மைதான். ஆனால் எதுலேயுமே முழுமையான உண்மை இல்லை என்பதாக அந்த கவிதையினுடைய கரு போயிட்டுருக்கும். இது கடவுள் நம்பிக்கை சார்ந்து அல்லது சமயம் சார்ந்த கருத்தை சொல்வதற்காக கவிக்கோ பயன்படுத்தியிருப்பார் இந்த கவிதையை. அதாவது சமயங்கள் பேரில் இவர்தான் கடவுள், கடவுள் இப்படி தான் அப்படி சொல்லி ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்குள்ளேயே இந்த சமுதாயம் முடங்கி கிடக்குதுங்கிறத சொல்வது தான் இந்த கவிதையினுடைய மூல கருத்தாக கவிக்கோ சொல்லியிருப்பார்னே தோணுது. ஒவ்வொருத்தரும் இவர் கடவுள்ங்கிற கொள்கையோடு என்ன பிரச்சனை இல்லை, இவரே கடவுள், இவர் மட்டும்தான் கடவுள்னு சொல்லும்போது தான் சமுதாயத்தில் சண்டைகள் பிறக்குது. இந்த கருத்து கடவுள் ஒருவரேங்கிற கருத்து இன்றைக்கி நாம் பேசக்கூடிய ஒரு கருத்துன்னு சொல்ல முடியாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமது இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கருத்து தான். இந்த ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வனுங்கிற வாசகம் பரவலாக எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு வாசகமாக தோன்றும். அந்த வாசகத்தை முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னு சொன்னால் திருமூலர். அதாவது சைவ சமய நூல்களுடைய தொகுப்பை 12 திருமுறைன்னு சொல்லுவோம். அதில் 10ஆம் திருமுறையாக வைத்து போற்றப்படக்கூடிய பெருமை நம்முடைய திருமூலருடைய திருமந்திரத்துக்கு உண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த திருமந்திரத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி தான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்று சொல்லக்கூடிய வரி. இந்த ஒன்றே குலமும் ஒருவனே தெய்வமும்ங்கிற வரிகளை திருமூலருடைய காலத்திலிருந்து நாம் யோசித்து பார்த்தா உண்மையிலேயே அது ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காலம்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பக்தி இலக்கிய காலம். அமைப்பு ரீதியாக சமயங்கள் போட்டி போட்டுக்கொண்ட காலகட்டம். துணிச்சலாக சொல்கிறாரு, கடவுள் ஒருவர் தான், குலம் ஒன்று தான், அரியும் சிவனும் ஒன்றுன்னு சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க மக்கள். ஆனால் குலம் என்று சொல்வதை அந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத காலகட்டமாக இருந்தது. உயர்வு தாழ்வுகள் அதிகமாக இருந்த காலகட்டம். அப்போ எல்லாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாடு இல்லை, எல்லாமே ஒரே குலம் என்று சொல்லக்கூடிய கருத்தை திருமூலருடைய காலத்திலிருந்து சொன்னார்னு அவர் உண்மையிலேயே திருமூலர் ஒரு புரட்சியாளர்னா சொல்லணும். அவரை ஒரு சின்ன சைவ சமயம் என்கிற ஒரு மார்க்கத்துக்குள்ளே இருந்து விடுவித்து ஒரு புரட்சியாளரை பார்க்கிறது தான் உண்மையிலேயே பொருத்தமானதாக இருக்கும். கணியன் பூங்குன்னதான் சொல்லியிருப்பார். அதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலேயே யாதும் ஊரே யாவரும் கிளைன்னு சொல்லி எல்லாருமே உறவினர்கள்ங்கிறது அதனுடைய கருத்து. அதை விட ஆழமானதாக இதை பார்க்க வேண்டியது இருக்குது நமக்கு. ஒன்றே குலம் என்று சொல்லக்கூடியது அதை விட ஆழ்ந்த ஒரு கருத்தை சொல்லக்கூடியது. தொடர்ந்து திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழிபாடு என்பதை பற்றி சொல்லும்போது பெரிய கோபுரங்கள் உள்ள கோயில்களோ ஆலயங்களோ அதில் தொழுகை நடத்துவதோ பூஜை புனஸ்காரங்கள் இதுதான் இறைவனை அடையக்கூடிய வழி நாம் நினைச்சுக்கணும். தவறுங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது. மனம் செம்மையாக இருந்தால் போதும், சிந்தனைகள் செம்மையாக இருந்தால் போதும்னு அவர் நினைக்கிறாரு. நல்ல சிந்தனை தான் அது வாழ்க்கையில் உய்வடைவதற்கான வழி என்பது அவர்
தெளிவாக சொல்கிறாரு. மொத்தத்தில் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்கிற நம்முடைய திருமூலருடைய சிந்தனையை நாம் வாழ்க்கையில் கடைபிடிச்சா ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். உயர்வு தாழ்வு போட்டி பொறாமை நீங்கிய சமுதாயம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.